நீங்க செய்ற பாவக்காய் புளிக்குழம்பு கசக்காம இருக்கணுமா, உங்க வீட்ல இருக்க எல்லாருமே சாப்பிடணும்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா பாருங்க. இதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மோர் ஊத்திட்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு, பாவக்காவ இந்த மாரி மேல இருக்க தோல லைட்டா சீவிட்டு, நீல வாக்குல கட் பண்ணிட்டு, மோர்ல போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு ஹெவி பாட்டம் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, நம்ப ஊற வச்சிருக்க பாவக்காய போட்டுட்டு, கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு, அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, நல்லா கிரிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கிறோம். அதே பேன்ல மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம் 4 போட்டுட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 8 பல் பூண்டு, 1 கை சின்ன வெங்காயம் போட்டு மிக்ஸில அரைச்சுட்டு அதையும் போட்டுட்டு, கூட ஒரு 2 தக்காளி மிக்ஸில அரைச்சு அதையும் போட்டுட்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டுட்டு, ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு, கொஞ்சம் புளி தண்ணியும் ஊத்திட்டு, நல்லா கொதி வந்தோனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பாவக்காய போட்டுட்டு, நல்லா ராஸ்மல் போனோனே இறக்குனா அவ்வளோதான் சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. ஃபுல் வீடியோ லிங்க் தமிழ் கிச்சன் பை சந்தியா யூடியூப் சேனல்ல இருக்கு. வேணும்னா செக்